ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாரியில் நம்ம எப்படி ஆஃப் சாரி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பாவாடை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கிளாத் கட் பண்ணிவிட்டு எப்படி பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கர்ட் வந்துட்டு ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மீதி இருக்க சாரீ கிளாத்தில் ப்ளவுஸ் தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆஃப் சாரீக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக் ஓப்பன் வச்சு பாவாடை ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ப்ளவுஸோட பல்லு பாட்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்துட்டு ப்ளவுஸோட ஸ்லீவ்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்லு பாட்டு மட்டும் நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரியில் கீழே மேலே இருக்க பார்டர்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பார்டர்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம பிளெயின் பிளாக் கலர் ஆஃப் சாரிக்கான இந்த தாவணி ஷால் மட்டும் வாங்கிட்டு சுற்றி இந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிளாத்தை வந்துட்டு நம்மளோட பாடியோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் ப்ளவுஸோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி மடித்து போட்டுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ப்ளவுஸோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மடித்து போட்டிருக்கேன். கிளாத்தோட ராங் சைடு மேல் பக்கம் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கணும். இப்போது கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைனிங் கொடுக்காம தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 14 இன்ச் தான் ப்ளவுஸோட லென்த். ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி 14.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட டோட்டல் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். நார்மலாகவே நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு 13.5 இன்ச் தான் நம்ம ஹைட் வைப்போம். இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸுன்றதுனால கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. இப்போது கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஷோல்டரோட வித் வந்துட்டு அகெயின் 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நார்மலாக எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நெக்கோட வித் 2.5 இன்ச், ஷோல்டரோட வித் 3.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். ஷோல்டரோட வித் டோட்டலாக 5 இன்ச் இருக்குது. இப்போது ஷோல்டரோட வித் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஹார்ம் ஹோல் லென்த் வந்துட்டு 5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ஹார்ம் ஹோல் லென்த் என்னமோ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஹார்ம் ஹோல் லென்த் 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட செஸ்டோட மெஷர்மெண்ட் என்னமோ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு சேம் தான், ட்ராயிங் பேட்டர்ன் எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு நம்ம உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் லென்த் 5 இன்ச் மார்க் பண்ணோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு செஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரியே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் என்னமோ அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போது மேலே வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழேயும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேக் பார்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 சைடும் டாட் பிடிப்போம். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் இந்த கார்னரில் ஹார்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்காக இன்ச் டேப் இந்த மாதிரி ஒரு க்ராஸாக வச்சு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் ஹோல்
கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நல்லா கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பேக் நெக்கோட ஷேப் என்ன வேணுமோ அந்த ஷேப் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கோட இறக்கம் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக் பார்ட் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் வந்துட்டு கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டை கிளாத்துக்கு மேலே போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈவனாக கிளாத்தோட கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நகராமல் இருக்கிறதுக்கு வெயிட்டாக சிசர் வந்துட்டு நான் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சுற்றி வந்துட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிடலாம். கிளாத் நகர்த்தாமல் சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி மேலேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மார்க்கிங் தெரியுது. அதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம சுற்றி மார்க்கரில் டார்க்காக வந்துட்டு ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பிரின்சஸ் கட் மார்க்கிங் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஒரு 9.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே காமன் தான். லென்த் வந்துட்டு 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது சென்டர் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழேயுமே வந்துட்டு சேம் வித் வந்துட்டு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்லேயும் வித் வந்துட்டு 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 3.5 இன்ச் வித் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். வித் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி லென்த்தும் வந்துட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். வித் வந்துட்டு 1.5 இன்ச், அதே மாதிரி லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணிடலாம். 3.5 இன்ச் 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த மார்க்கிங் பேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த மார்க்கிங் பாயிண்ட் கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக அந்த கிளாத் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போது இந்த ஹார்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம பிரின்சஸ் கட் மாடல் கட் பண்ணுறதுக்காக நல்லா வந்துட்டு ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்னரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டர் பீஸ் ஆஃப் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம் டாட் பிடிக்கிறதுக்காக. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் ஆஸ் யூஷுவல் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 2 இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம சென்டரில் அந்த பீஸ் ஆஃப் கிளாத் கட் பண்ணி எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பக்கத்தில் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சென்டர் பீஸ் ஆஃப் கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் நமக்கு ப்ளவுஸோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். இப்போது அந்த 2 மார்க்கிங் பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி கார்னரில் ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஆர் 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் பண்ண மார்க்கிங்லாம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்களுமே வந்துட்டு உங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ப்ளவுஸோட லென்த், அதுக்கப்புறம் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட், வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டு டிஃபர் ஆகும். நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த 3 மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி பேட்டர்ன் எல்லாமே சேம் தான், ட்ராயிங் பேட்டர்ன் எல்லாமே. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் இந்த டாட் பிடிக்கிறதுக்கான பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு சேம் அதே மார்க் பண்ணியிருக்க ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ கார்னரில் கொஞ்சமாக கர்வ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஓவர். பேக் நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு நெக் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் ஓப்பன் வைக்க போகிறதுனால நம்ம சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டில் கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்க போகிறதா இருந்தால் ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டர் பீஸில் வந்துட்டு நடுவில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்க போகிறதா இருந்தால், நான் பேக் ஓப்பன் வைக்க போகிறதுனால பேக் ஓப்பனில் சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் தென் பேக் பார்ட் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பஃப் ஸ்லீவ் வச்சு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். சாரியோட பல்லு பார்ட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் வந்துட்டு ஸ்லீவோட லென்த் 10.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கையோட சுற்றளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் வந்துட்டு கையோட சுற்றளவு 5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கையோட சுற்றளவு 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் காமன் தான். 3 இன்ச் வந்துட்டு ஸ்லீவோட ஆப்போசிட் லென்த் மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லீவோட டோட்டல் ஹைட் 10.5 இன்ச் அண்ட் தென் கையோட சுற்றளவு மேலே கீழே ரெண்டுலையுமே வந்துட்டு 5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கீழே ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் வந்துட்டு 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்துட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கையோட சுற்றளவு 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஸ்லீவோட ஆப்போசிட் ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக ஸ்லாண்டிங்காக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 மார்க்கிங் பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இப்போது ஹார்ம் ஹோல் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. இன்ச் டேப்பை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவோட அந்த ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஸ்லீவோட ஷேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுறேன். எல்போ பஃப் ஸ்லீவ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த பஃப்காக மேலே எக்ஸ்ட்ராவாக ஸ்லீவோட லென்த் வந்துட்டு ஒரு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது கிளாத்தோட லென்த்துக்கு. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அந்த ஸ்லீவோட ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஷோல்டர் பஃப் ஸ்லீவ்க்காக ஸ்லீவோட லென்த் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மேலே ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட் கிட்ட அந்த கர்வ் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுற்றி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஷோல்டர் பஃப் ஸ்லீவ் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி அடுத்து ஃப்ரண்ட் நெக் அதுக்கப்புறம் பேக் நெக்லாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், நெக் லைன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பேக்கில் நாட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த டாசல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கி பட்டி, ஐ பட்டிலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கடகடன்ட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் அண்ட் தென் ஸ்லீவ் மூணுமே வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ட்ராயிங் பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம், எல்லாருக்கும் காமன் தான். பாடி மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். செஸ்டோட மெஷர்மெண்ட், அதே மாதிரி வேஸ்டோட மெஷர்மெண்ட், ப்ளவுஸோட லென்த்லாம் மட்டும் உங்களோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 32 சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். பிகினர்ஸ் கூட நம்ம ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.